வணக்கம். நம்ம இகரம் தமிழ் வகுப்புல இலக்கணம் பகுதி பார்த்துட்டு இருக்கோம். இலக்கணம் அறிவோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு வேற்றுமை உருபு அதுதான் பார்க்க போறோம். சரிங்களா? இங்கிலீஷ்ல கேஸ் சஃபிக்ஸ், அதாவது ஒரு சொல்லோட எண்டுல சில சொற்கள் சேர்த்து எழுதுவோம். அதுதான் கேஸ் சஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல வேற்றுமை உருபு. சரிங்களா? இப்ப இது எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னா, ஒரு வாக்கியத்துல பெயர்ச்சொல் இருக்குன்னா அதோட பொருளை வேறுபடுத்தி காட்டுறதுக்காக. அந்த உதாரணம் வரும்பொழுது ஆன்ட்டி சொல்றேன். சரிங்களா? ஒரு பெயர்ச்சொல்லோட பொருளை காட்டுறதுக்காக. சரிங்களா? அது என்ன அந்த வாக்கியத்துல அது என்ன மாதிரி பொருள்படுது அந்த பெயர்ச்சொல் அப்படின்றத காட்டுறதுக்காக இந்த வேற்றுமை உருவுகளை பயன்படுத்தணும். இது எங்க பயன்படுத்துறோம்னா, பெயர்ச்சொல்லோட இறுதியில ஒரு பெயர்ச்சொல் இருக்குன்னா அந்த பெயர்ச்சொல்லோட கடைசியா சில சொற்களை சேர்க்கிறோம் இல்லையா, அதுக்குதான் வேற்றுமை உருபுகள் அப்படின்னு பெயர். இந்த வேற்றுமை உருபுகள் எந்த சொல்லோட சேர்க்கிறோம்? மெயினா பெயர் சொல்லோட தான் சேர்க்கிறோம். ஏன்னா பெயர் சொல்லோட பொருளை சொல்றதுக்காக தான் இது பயன்படுது. அதனால பெயர் சொல்லோட இறுதியில இந்த சொற்கள் வேற்றுமை உருபுகளை சேர்க்கிறோம். சரிங்களா? இந்த சொற்களுக்கு பேர் என்னன்னா உருபுகள். கடைசியா சேர்க்கிறோம் இல்லையா, அந்த சொற்களுக்கு உருபுகள் அப்படின்னு பெயர். இப்ப வேற்றுமை உருபுகள் மொத்தம் 8 வகைப்படும். சரிங்களா? அது ஒரு காலம் மாதிரி போட்டு டேபிள் மாதிரி ஆன்ட்டி கொடுத்துருக்கேன். முதல்ல இருக்கிறது முதலாம் வேற்றுமை. இதுக்கு உருவு கிடையாது. சரிங்களா? பெயர் சொல்லோட இறுதியில முதலாம் வேற்றுமை. அதுல என்னன்னா பெயர் சொல்லோட இறுதியில எந்த ஒரு சொற்களும் சேராது. அதனால இதுக்கு உருவு இல்லை. இப்ப பாத்தீங்கன்னாக்கா இது இந்த முதலாம் வேற்றுமை யார் எது அப்படின்னு ஒரு சென்டென்ஸ்ல ஒரு வாக்கியத்துல கேள்வி எழுப்பக்கூடியதா இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி கேள்வி எழுப்பக்கூடியதா இருந்தாலே அது முதலாம் வேற்றுமை. உதாரணம் குமார் அப்படின்னு இருக்குன்னா, இங்க எந்த ஒரு வேற்றுமை உருவும் இந்த பெயர் சொல்ல சேர்க்கல. அந்த பெயர் சொல் அப்படியேதான் இருக்கு. சரிங்களா? இதுக்கு எழுவாய் வேற்றுமை அப்படின்னு பெயர். எழுவாய்னா இங்கிலீஷ்ல சப்ஜெக்ட். இங்கிலீஷ்ல ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட்னு சொல்றீங்க இல்லையா, அதுதான் எழுவாய். அதுதான் இங்க எழுவாய்னா என்னது? இங்க அந்த பெயர் சொல் தான் எழுவாய். சரிங்களா? இந்த பெயர் சொல் எதுக்கு ஒரு ஒரு செயலுக்கு இதுதான் காரணமா இருக்கும். ஒரு செயலை யார் செஞ்சாங்க அப்படின்னு ஒரு கேள்வி, யார் இந்த செயலை செஞ்சது, எது இந்த செயலை செஞ்சதுன்னா அதுக்கு யார் காரணமோ அதுதான் இங்க என்னது? இங்க எழுவாய். சரிங்களா? இந்த குமார் அப்படின்றதுதான் எழுவாய். இங்க யார் ஒரு செயலை செஞ்சது, எது ஒரு செயலை செஞ்சது அப்படின்னு கேள்வி எழுப்பக்கூடிய வகையில இந்த வேற்றுமை வரும். சரிங்களா? முதலாம் வேற்றுமைக்கு உருவு கிடையாது. அடுத்தது இரண்டாம் வேற்றுமை. முதல் வேற்றுமை என்ன? ஒரு செயலை யார் செஞ்சது, எது செஞ்சது, ஒரு செயல் செய்யறதுக்கு இவங்கதான் காரணமா இருப்பாங்க. அடுத்தது இரண்டாம் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமை என்ன? செய்யப்படு பொருள் வேற்றுமை. இதோட உருவு என்னன்னா ஐ. இன்னும் கிளியரா நீங்க உதாரணம் வரும் பொழுது ஆன்ட்டி எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்லைன்னா இப்பயே கூட 1 by 1 உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா இன்னும் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ முதலாம் வேற்றுமைக்கு எழுவாய் வேற்றுமைன்னு பெயர். இங்க எழுவாய்ன்றது அந்த சப்ஜெக்ட், அந்த பெயர் சொல்ல குறிக்குது. இங்க உதாரணத்துக்கு குமார். இது என்ன மாதிரியான கேள்விகளை இது உருவாக்கும்? யார் எது. இப்ப பாத்தீங்கன்னா இங்க உதாரணம் பாருங்க. முதல் வேற்றுமைக்கு என்ன? எழுவாய் வேற்றுமைன்னு பேரு. இங்க மகிழன் வரைந்தான். இப்ப மகிழன் வரைந்தான்ல இங்க ஏதாவது ஒரு வேற்றுமை உருபு ஆட் ஆயிருக்கா? மகிழன்ற பெயர்ச்சொல் அப்படியே இருக்கு. இதுல ஏதாவது ஒரு வேற்றுமை உருபு ஆட் பண்ணிருக்காங்களா இந்த பெயர்ச்சொல்லோட இறுதியில? இல்ல. இது முதலாம் வேற்றுமை. இப்ப இந்த கேள்வி எழும், யார் மகிழன் வரைந்தான் இல்லையா, யார் வரைந்தது கேள்வி வருது இல்லையா? இப்ப மகிழன் வரைந்தான் இல்லையா, அப்ப யார் வரைந்தது? அப்ப வரைதல் அப்படின்ற செயலை செய்யறதுக்கு மகிழன் தான் என்னது? ஒரு காரணமா இருக்கான். அடுத்தது பறவைகள் பறக்கின்றன. எவை பறக்கின்றன? எதுனா ஒருமையில வரும்.
எவைனா என்னது? ஒன்றுக்கும் மேற்பட்டதை சொல்றது. இங்க பறவைகள் ஒன்றுக்கும் மேற்பட்டதுனால இங்க எவை அப்படின்னு சொல்றோம். எவை பறக்கின்றன? பறவைகள் பறக்கின்றன. இங்க பறவைகள்ன்றது பெயர் சொல். இதோட இறுதியில ஏதாவது உருபு சேர்ந்திருக்கா? இல்ல. சரிங்களா? அப்ப பறக்கிறது அப்படின்ற செயலுக்கு எவை காரணமா இருக்கு? இந்த பறவைகள். சரிங்களா? யார்? எவை? கேள்வி வருது இல்லையா? சரி, அடுத்தது நம்ம போகக்கூடாது. இப்போ பார்க்கக்கூடியது இரண்டாம் வேற்றுமை. இது செயப்படு பொருள் வேற்றுமை. இதுக்கு பயன்படுத்தக்கூடிய உருபு ஐ. சரிங்களா? இந்த ஐன்ற உருப பெயர் சொல்லோட இறுதியில சேர்ப்பாங்க. அப்ப சேர்க்கும் பொழுது என்ன வரும்? குமார் பிளஸ் ஐ, குமாரை. வருதா? இப்ப இது என்ன மாதிரியான கேள்விகள் எழுப்பும் அப்படின்னா, யாரை, எதை. இப்ப பாருங்க, செயப்படு பொருள் வேற்றுமைனா என்னன்னா, ஒரு ஒரு செயல் நடக்குது. சரிங்களா? அந்த செயல் அந்த செயலுக்கு, அதாவது அந்த செயலோட பயனை ஏற்கக்கூடிய வகையில இருக்கக்கூடிய அந்த பொருள், அதுதான் செயப்படு பொருள் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு செயல் நடக்குது, அந்த செயலோட பயனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொருள். சரிங்களா? இப்ப இப்ப இங்க பாருங்க, இரண்டாம் வேற்றுமை செயப்படு பொருள். செயப்படு பொருள்னா ஒண்ணும் இல்லப்பா, ஆப்ஜெக்ட். ஒரு 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 சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் இருக்கும், ஆப்ஜெக்ட் இருக்கும் இல்லையா? அந்த ஆப்ஜெக்ட தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா செயப்படு பொருள். எழுவாய்னா சப்ஜெக்ட், செயப்படு பொருள்னா ஆப்ஜெக்ட். சரிங்களா? இப்ப இங்க பாருங்க, நீங்கள் திருக்குறளை படித்தீர்கள். இப்ப படித்தல் அப்படின்றது எதன் மூலமா நடக்குது? எதை வச்சு நடக்குது? இந்த திருக்குறள். எதை படித்தீர்கள்? கேள்வி வருதா? நீங்கள் திருக்குறளை படித்தீர்கள். இங்க நீங்கள்ன்றது என்னது? சப்ஜெக்ட். சரிங்களா? அந்த திருக்குறள் அப்படின்றது என்னது? இங்க ஆப்ஜெக்ட். இதுதான் செயப்படு பொருள். சரிங்களா? அதாவது ஒரு ஒரு செயல், இந்த செயல் எதை வச்சு செய்யப்பட்டதுன்னா இந்த திருக்குறள். எதை வச்சு செய்யப்பட்டது? இந்த திருக்குறள். படித்தல் அப்படின்ற செயல் எதை வச்சு செய்யப்பட்டது? திருக்குறள். அப்ப நீங்கள் எதை படித்தீர்கள்? திருக்குறளை படித்தீர்கள். அடுத்தது ஆனந்தி. ஆனந்தி பூச்செடிகளை வளர்த்தாள். ஆனந்தி எதை வளர்த்தாள்? இல்லைன்னா எவற்றை வளர்த்தாள்? பூச்செடிகள்ன்றது பன்மை இல்லையா? அப்ப எதைன்றதை விட எவற்றை வளர்த்தாள், அதுதான் கரெக்ட். சரிங்களா? எதைன்றது ஒருமையில வரும், எவற்றை அப்படின்றது பன்மையில வரும். இப்ப ஆனந்தி பூச்செடிகளை வளர்த்தாள். ஆனந்தி எவற்றை வளர்த்தாள்? பூச்செடிகளை வளர்த்தாள். இப்ப இந்த வளர்த்தாள்ன்றது என்னது? ஒரு வினைச்சொல். இந்த வினைச்சொல் என்ன பண்ணுதுன்னாக்கா, யாரை, எதை, எவற்றை அப்படின்னு அஹ், யாரை, எதை, எவற்றை அப்படின்றத நேரடியா என்ன பண்றதுன்னா கேள்வியா கேக்குறது. அது எதை நோக்கி கேள்வி கேக்குதோ அதுதான் என்னது? செயப்படு பொருள். சரிங்களா? நீங்கள் எதை படித்தீர்கள் அப்படின்ட்டு எதை நோக்கி கேள்வி கேக்குதோ அதுக்கு விடையா வரக்கூடியதுதான் என்னது? செயப்படு பொருள். சரிங்களா? இப்ப இந்த செயலுடைய விளைவை இதுதான் ஏத்துக்குது, அதனால இதுக்கு செயப்படு பொருள் அப்படின்னு பெயர். சரிங்களா? நீங்கள் திருக்குறளை படித்தீர்கள். எதை படித்தீர்கள்னு இந்த வினைச்சொல் ஒரு கேள்வி எதை படித்தீர்கள் ஒரு கேள்வி எழுப்புது இல்லையா? இப்ப நீங்கள் இல்லைன்னா கூட எதை படித்தீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்குது இல்லையா? அந்த எதை யாரை நோக்கி குறிக்குதோ, எந்த பொருளை நோக்கி குறிக்குதோ அதுதான் செயப்படு பொருள். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலனாலும் இன்னும் நீங்க கேளுங்க, ஆன்டி சொல்றேன் கிளியரா. சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா இதுல திருக்குறள் அப்படின்றது ஒரு பொருள். சரிங்களா? இப்ப இதுவும் ஒரு பெயர் சொல் தான். திருக்குறள்ன்றதும் ஒரு பெயர் சொல் தான். அதோட என்ன சேருது பாருங்க, என்ன உருபு? ஐ.
அப்ப திருக்குறள் பிளஸ் ஐ திருக்குறளை. அடுத்தது பூச்செடி பூச்செடிகள், பூச்செடிகள் பிளஸ் ஐ பூச்செடிகளை. சரிங்களா? அடுத்தது மூன்றாம் வேற்றுமை. மூன்றாம் வேற்றுமைக்கு கருவி வேற்றுமை அப்படின்னு பெயர். கருவினா என்னன்னாக்கா, அதாவது ஒரு செயலை செய்யறதுக்கு இதுதான் கருவி, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு செயலை இதன் மூலமா தான் நம்ம செய்ய முடியும். சரிங்களா? அததான் என்ன சொல்றது, கருவி. ஒரு செயல் செய்யறதுக்கு இதுதான் உதவுது, ஒரு செயல் செய்யறதுக்கு உதவக்கூடியது. சரிங்களா? அதுக்கான உருபு ஆள். ஆள் ஓடு, இந்த இடத்துல வந்து ஒடு ஓடு. ஆள் ஓடு ஒடு உடன் கொண்டு. இப்ப இதுக்கு என்ன மாதிரியான கேள்விகள் எழும் அப்படின்னா, யாரால் எதனால். இப்ப குமார்ன்றது ஒரு பெயர்ச்சொல், அது கூட வந்து ஆள் அப்படின்ற வேற்றுமை உருபு சேரும் பொழுது குமார் பிளஸ் ஆள் குமாரால். இப்ப இதுக்கு உதாரணம் நம்ம பார்த்தோம்னாக்கா, இங்க பாருங்க, நான் ஊசியால் துணி தைத்தேன். ஊசின்றதும் என்னது, ஒரு பெயர்ச்சொல் தான், அது கூட ஆள் சேரும் பொழுது ஊசியால். சரிங்களா? இப்ப துணி தைக்கிறது அப்படின்றது என்னது, ஒரு செயல். தைத்தல்ன்றது ஒரு செயல். அந்த தைத்தலுக்கு எது கருவியா இருக்கு, ஊசி. அதனால இதுக்கு என்னன்னு பெயர், கருவி வேற்றுமை. தைத்தல்ன்ற செயலுக்கு எது வந்து துணை பண்ணுது, எது உதவுது, ஊசி. அதனால இது என்னது, ஊசின்றது ஒரு கருவியா செயல்படுது, இங்க உதவுது. அதனால இதுக்கு கருவி வேற்றுமை அப்படின்னு பெயர். இங்க பாருங்க, வளவன் தன் நண்பனோடு வந்தான். வளவன் யாரோடு வந்தான், இங்க ஓடு, யாரோடு வந்தான் அப்படின்னு கேள்வி வருது இல்லையா. வளவன் தன் நண்பனோடு வந்தான். அடுத்தது, நீ நண்பனோடு விளையாடினாய். நீ யாரோடு விளையாடினாய், நண்பனோடு விளையாடினாய். தந்தையுடன் மகன் சென்றான். யாருடன் மகன் சென்றான். சரிங்களா? அடுத்தது, நான் எழுதுகோல் கொண்டு எழுதினேன். நான் எதை கொண்டு எழுதினேன். இப்ப இந்த மாதிரி கேள்விகள் எழுப்பு. யாரு, யாரால் எதனால். நான் எதனால் துணி தைத்தேன், நான் ஊசியால் துணி தைத்தேன். இப்ப இந்த கேள்வியிலேயே உங்களுக்கு பாருங்களேன், அந்த வேற்றுமை உறுப்பு வந்துரும். நான் எதனால் துணி தைத்தேன், அப்ப எதனால் ஆள் வருது இல்லையா, அப்ப மூன்றாம் வேற்றுமை பொருந்தி வருது, ஊசியால். அடுத்தது ஒடு, வளவன் யாரோடு வந்தான், ஒடு, யாரோடு. சரிங்களா? அப்ப மூன்றாம் வேற்றுமை, நண்பனோடு வந்தான். அடுத்தது, நீ யாரோடு விளையாடினாய், ஓடு, யாரோடு. அப்ப நண்பனோடு, மூன்றாம் வேற்றுமை. அடுத்தது, தந்தையுடன் மகன் வந்தான். யாருடன், உடன், யாருடன். அப்ப தந்தையுடன் மகன் வந்தான், மூன்றாம் வேற்றுமை. நான் எழுதுகோல் கொண்டு எழுதினேன். நான் எதை கொண்டு எழுதினேன், எதை கொண்டு கேள்வியிலே வந்துடுது இல்லையா, எழுதுகோல் கொண்டு எழுதினேன். அப்ப கேள்வி எழுப்பும் பொழுதே இது என்ன வேற்றுமை வரும்ன்றத உங்களால ஈஸியா என்ன பண்ண முடியும், கெஸ் பண்ண முடியும். அப்ப இதுக்கு என்ன டிப்ஸ் அப்படின்னா, கேள்விதான். ஆனா அந்த கேள்வியை உங்களுக்கு கரெக்டா கேட்க தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அப்ப உங்களுக்கு ஈஸியா ஆயிடும், அது பழக்கத்துல வந்துடும். அடுத்தது, நான்காம் வேற்றுமை. இதுக்கு என்ன கொடை வேற்றுமை அப்படின்னு சொல்றாங்க. கொடைனா ஒண்ணுமில்ல, ஒரு விஷயத்த நம்ம கிஃப்ட் பண்றது, கொடுக்கறது, அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது. சரிங்களா? இதுல வரக்கூடிய அந்த பெயர்ச்சொல் வந்து ஒண்ணு கொடுக்கறதா இருக்கும், இல்லைன்னா ஏற்றுக்கொள்றதா இருக்கும். இப்படி வரும். சரிங்களா? அது வந்து உதாரணத்துல பார்க்கலாம். உருபென கூ பொருட்டு நிமித்தம் ஆக. கேள்வி என்ன மாதிரி கேள்விகள் வரும், யாருக்கு எதற்கு. இப்ப குமார் அப்படின்ற பெயர்ச்சொல் கூட பூ அப்படின்ற உருவு சேரும் பொழுது குமார் பிளஸ் பூ, குமாருக்கு அப்படின்றது மாறும். இது வந்து பார்க்க கஷ்டமா இருக்கிற மாதிரிலாம் நினைக்காதீங்க, தெரிஞ்சுக்கோங்க. சென்டென்ஸ்
சென்டென்ஸ் மேக் பண்ணும் பொழுது இது ஹெல்ப் பண்ணும். அதுக்காக தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் நம்ம. சரிங்களா? அதனால புரிஞ்சுக்கோங்க. கஷ்டப்பட வேண்டாம், ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேண்டாம். அப்படியே எக்ஸசைஸ் பண்ண பண்ண உங்களுக்கு ஈஸியா ஆயிடும். இப்போ வந்து 4ஆம் வேற்றுமை கொடை வேற்றுமை கூ இருக்கு இல்லையா? அண்ணன் வீட்டுக்கு வந்தேன். இப்ப வந்து இங்க வீடுன்றது ஒரு பெயர் சொல். அது கூட கூ சேரும் பொழுது வீடு பிளஸ் கூ வீட்டுக்கூ. இங்க வீடு என்ன பண்ணுதுன்னா யார் வந்தாங்களோ அவங்களை ஏத்துக்குது. சரிங்களா? அண்ணன் வீட்டுக்கு வந்தேன். இப்ப இந்த கொடை வேற்றுமைன்னா என்ன சொன்னா, ஒண்ணு கொடுக்கறது, ஒரு பொருள் வந்து ஆஹ் கொடுக்கறது, இன்னொரு பொருள் என்னது இன்னொரு பொருள் ஏற்றுக்கொள்வது. இந்த வீடுன்றது என்னுடைய வருகைய ஏத்துக்குது. சரிங்களா? அதனால இங்க வந்து இந்த வீடுதான் எதை ஏத்துக்குது. அதனால இந்த வீடுன்றது என்னது, இங்க வீடு அந்த 4ஆம் வேற்றுமை உருவ இந்த வீடு கூட நம்ம சேர்த்து எழுதுறோம். சரிங்களா? அண்ணன் வீட்டுக்கு வந்தேன். அடுத்தது பொருட்டு. பொருட்டுன்னா இந்த 4ஆம் வேற்றுமை கொடை, அதையும் தாண்டி காரணம் அப்படின்றது இது கூட வரும். சரிங்களா? அதாவது 4ஆம் வேற்றுமை எடுத்துக்கிட்டீங்கன்னா நட்பு, கொடை, பகை, தகுதி, நோக்கம், காரணம், இதெல்லாம் உணர்த்தும். இதெல்லாம் பெரிய கிளாஸ் போக போக நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு நீங்க வந்து ஒன்லி காரணம் இங்க கொடுத்துருக்காங்க. அடுத்தது கொடை, அதாவது ஏற்றுக்கொள்றது. சரிங்களா? அதை மட்டும்தான் இங்க கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்ப மழையின் பொருட்டு விடுமுறை. இங்க பொருட்டுன்னா என்னன்னா காரணம். எதற்காக விடுமுறை விட்டுருக்காங்கன்னா மழையின் காரணமாக. காரணம்க்கு பதில் பொருட்டு அப்படின்ற சொல்ல பயன்படுத்துறாங்க. இது வந்து 4ஆம் வேற்றுமை. சரிங்களா? பொருட்டு. இது ஒரு உருபு. இது அடுத்தது வேலை நிமித்தம் ஊருக்கு சென்றான். இங்க நிமித்தம் அப்படின்றது என்னது, காரணம் தான். இங்க பொருட்டு நிமித்தம்னு ரெண்டுமே காரணத்தை தான் குறிக்குது. ஆனா என்ன ஒரு வித்தியாசம்னா, மழையின் பொருட்டு விடுமுறைன்னா என்னது, மழையில யாரும் மாட்டிக்க கூடாதுன்னு ஏதோ ஒரு நன்மையை கருதி விடுமுறை விட்டுருக்காங்க. சரிங்களா? இது என்ன பொருட்டுக்கு என்னன்னா நன்மை அப்படின்ற ஒரு பெனிஃபிட்டும் சேர்ந்து வரும். சரிங்களா? இங்க வந்து வேலை நிமித்தம் ஊருக்கு சென்றான். அவன் ஊருக்கு போறதுக்கான காரணம் என்னன்னா, அவன் வந்து வேலை, ஏதோ ஒரு வேலை இருக்கு, அதுக்காக அவன் ஊருக்கு போறான். அவ்வளவுதான். சரிங்களா? இங்க இதுக்கு வந்து காரணம் தான். இங்க பொருட்டுன்றது ஒரு நன்மை, ஒரு பெனிஃபிட்ட நோக்கியும் அப்படின்ற அர்த்தமும் வரும். காரணம் பிளஸ் பெனிஃபிட். சரிங்களா? பொருட்டுனா காரணம் பிளஸ் நன்மை. நிமித்தம்னா இங்க காரணம். அவ்வளவுதான். அந்த வித்தியாசம் எடுத்துக்கோங்க. அடுத்தது நூலகத்திற்காக புத்தகம் வாங்கினாள். இங்க நூலகம் என்ன பண்ணுதுன்னா அந்த புத்தகத்தை ஏத்துக்குது. சரிங்களா? இந்த புத்தகத்தை கிஃப்டா கொடுக்குறான் நூலகத்துக்கு. நூலகம் என்ன பண்ணுது, அந்த புத்தகத்தை ஏத்துக்குது. அதனால இங்க என்னது, இது 4ஆம் வேற்றுமை. ஆக அப்படின்ற உருவு சேர்த்து நூலகம் பிளஸ் ஆக, நூலகத்திற்காக. அடுத்தது அடுத்தது இதுக்கான எக்ஸசைஸ் கொடுத்திருக்கிறது. சரிங்களா? இந்த 4 வேற்றுமை உருவுகள் படிச்சீங்க இல்லையா, அதுக்கான எக்ஸசைஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் காலம்ல வரிசை எண் போட்டுக்கோங்க. 2வது காலம்ல வாக்கியம் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. 3வது காலம்ல வேற்றுமை பெயர். அடுத்தது 4ஆம் காலம்ல வேற்றுமை உருவு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் காலம்ல வரிசை எண், 2வது காலம்ல வாக்கியம், 3வது காலம்ல வேற்றுமையின் பெயர், அடுத்தது 4வது வேற்றுமை உருவு. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் காலம்ல வரிசை எண் அப்படியே போட்டுட்டு வாங்க. 2வது காலம்ல இந்த வாக்கியங்கள்லாம் அப்படியே எழுதிடுங்க. 3வது காலம்ல என்ன பண்ணணும்னா, இப்ப வள்ளி பாடினாள் அப்படின்னா அதுக்கு நேரா அந்த வேற்றுமையின் பெயர்னு ஒரு காலம் போட்டிருக்கீங்களா, அதுக்கு நேரா அது 1ஆம் வேற்றுமையா, 2ஆம் வேற்றுமையா, 3ஆம் வேற்றுமையா, 4ஆம் வேற்றுமையான்னு எழுதணும். எழுதிட்டு இதுல வந்து அதுக்கான உருவு என்ன இருக்குன்றத வேற்றுமை உருவுன்ற காலம் இருக்கு இல்லையா, அதுல எழுதணும். சரிங்களா? இப்படிதான் அந்த எல்லா சென்டென்ஸ்க்கும் எழுதணும். அடுத்தது இப்ப வந்து இங்க பாத்தீங்கன்னா அந்த பிராக்கெட்ல அடைப்புக்குறிக்குள்ள ஒரு உருவு கொடுத்திருக்காங்க. அந்த உருவை என்ன பண்ணணும்னா இந்த பெயர் சொல்லோட சேர்த்து நீங்க எழுதி அனுப்பணும். நான் பள்ளி சென்றேன். இப்ப நான் பள்ளி, அது கூட என்ன பண்ணணும், பிளஸ் பூ சேர்த்து அது எப்படி வருமோ அது அப்படி எழுதி அனுப்பணும்.
சரிங்களா? இங்க ஐ இது கூட சேர்த்து எழுதணும். அம்மா கூட இதை சேர்த்து எழுதணும். அதே மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து எழுதி அனுப்புங்க. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா இத ஃபர்ஸ்ட் இந்த சென்டென்ஸ் எழுதிடுங்க. ஃபர்ஸ்ட் இந்த சென்டென்ஸ் எழுதிடுங்க. எழுதிட்டு அதுக்கு கீழே ஆன்சர் சென்டென்ஸ் வந்து நீங்க கரெக்டான சென்டென்ஸை எழுதி அனுப்புங்க. ஃபர்ஸ்ட் கேள்விக்கான சென்டென்ஸ் எழுதிடுங்க. அதுக்கு கீழே ஆன்சருக்கான சென்டென்ஸை எழுதுங்க. சரிங்களா? அடுத்தது அடுத்தது நம்ம போக போகுது ஐந்தாம் வேற்றுமை. ஐந்தாம் வேற்றுமை வந்து நீங்கள் வேற்றுமை. நீங்கள் வேற்றுமைன்னா என்னன்னா ஒரு பொருளை விட்டு விலகி போறது. அவே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? கோயிங் அவே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஒரு பொருளை விட்டு நீங்கி வர்றது, விலகி வர்றது. அதுக்கு வந்து என்னென்ன உறுப்புகள்னா இன், இல், நின்று, இருந்து. என்னென்ன கேள்விகள் இது மூலமா கேட்கிறேன்? எதில் இருந்து, எதனின். இப்ப குமார்ன்ற பெயர் சொல்லோட இன் அப்படின்ற வேற்றுமை உருவை ஆட் பண்ணும் பொழுது குமார் பிளஸ் இன், குமாரின். சரிங்களா? இப்ப ஐந்தாம் வேற்றுமை நீங்க பாருங்க. இன் வச்சு ஒரு சென்டென்ஸ் வந்து மேக் பண்றாங்க. மலையின் வீழ் அருவி. அப்ப மலை பிளஸ் இன், மலையின் வீழ் அருவி. அப்ப மலையிலிருந்து விலகி நீங்க என்ன விழுது? அருவி விழுது. சரிங்களா? மலையின் வீழ் அருவி. மலையிலிருந்து அருவி விழுது. மலையிலிருந்து நீங்கி அதை விட்டு விலகி அருவி வீழுது. சரிங்களா? வீழ்னா என்னது? ஃபால் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான். அடுத்தது ரெண்டு சொற்கு இங்க இன் பிளஸ் நின்று. ரெண்டுமே இங்க ரெண்டுமே சேர்த்து இங்க வருது பாருங்க. மரத்தின் நின்று விழுந்த மலர்கள். மரத்தின் நின்று விழுந்த மலர்கள். இப்ப வந்து மரம் மரத்துல இருந்து இந்த மலர்கள் என்ன ஆகுது? அதுல இருந்து விலகி நீங்கி கீழே விழுது. சரிங்களா? மரத்தின் நின்று விழுந்த மலர்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா அழகில் சிறந்தது மயில். இதுல என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த ஐந்தாம் வேற்றுமை ஒப்புமை அது சொல்லுவாங்க இல்லையா? கம்பாரிசன். அத கூட வந்து நம்ம அதையும் இங்க என்ன ஐந்தாம் வேற்றுமையில சொல்றாங்க, ஒப்புமை. இப்ப மயில் வந்து மயிலோட அழக ஒப்புமைப்படுத்தி இங்க சொல்றாங்க. அழகில் சிறந்தது மயில். அடுத்தது வீட்டிலிருந்து பள்ளிக்கு சென்றான். வீட்டில் இருந்து இல் பிளஸ் இருந்து, வீட்டில் பிளஸ் இருந்து, வீட்டில் இருந்து பள்ளிக்கு சென்றான். வீட்டில இருந்து விலகி வந்துடுறான். வந்து எங்க போறான்? பள்ளிக்கு போறான். இப்ப கேள்விகள் வந்து உங்களுக்கு வரும் பாருங்க. எதில் இருந்து அருவி விழுந்தது? எதில் எதில் இருந்து மலர்கள் விழுந்தது? அடுத்தது எதில் சிறந்தது மயில்? எதில் இருந்து பள்ளிக்கு சென்றான்? அடுத்தது ஆறாம் வேற்றுமை. ஆறாம் வேற்றுமை உடைமை வேற்றுமை. உடைமை வேற்றுமைன்னா என்ன அர்த்தம்னாக்கா நமக்கு உரிமையானது, ஓன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்மளுடைய உடைமை, நம்மளுடைய உரிமைக்குரிய பொருள்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நம்மளுடைய ஓன், அததான் இங்க உடைமை அப்படின்னு சொல்றாங்க. உருபு வந்து அது, உடைய. இப்ப என்ன மாதிரியான கேள்விகள் வரும்னா யாரது, எதனது, யாருடைய. இப்ப உதாரணம் பாருங்க. குமார் பிளஸ் அது, குமாரது. இப்ப இங்க பாருங்க உதாரணம் ஆறாம் வேற்றுமை என்ன கொடுத்திருக்காங்க? அது. அதுக்கு எனது புத்தக பை அழகானது. எனது இந்த புத்தக பை வந்து எனக்கு சொந்தமானது. அத சொல்றதுதான் எனது ஆறாம் வேற்றுமை. உடைமைன்னு எனது சொந்தம், ஆறாம் வேற்றுமை. சரிங்களா? எனது எனது என் பிளஸ் அது, எனது புத்தக பை அழகானது. இந்த புத்தக பை எனது, எனக்கு சொந்தமானது, இதுல அழகானது. அடுத்த உடைய. முகிலனுடைய அப்பா சிறந்த பேச்சாளர். அப்பா யாருக்கு சொந்தமானவர்? முகிலனுக்கு சொந்தமானவர். சரி, முகிலனுடைய அப்பா. முகிலன் பிளஸ் உடைய, முகிலனுடைய அப்பா சிறந்த பேச்சாளர். அடுத்தது நம்ம பார்க்க போறது ஏழாம் வேற்றுமை. ஏழாம் வேற்றுமைக்கு என்ன பேருனா இட வேற்றுமை. இடம் வேற்றுமைனா இடம்னா என்னது? பிளேஸ்.
சரிங்களா? அதுக்கு பயன்படுத்தக்கூடிய உறுப்புகள் கண், முன், மேல். கேள்விகள் என்ன வருதா? யாரிடம், யாருக்குள். இப்ப குமார் பிளஸ் கண், குமார் கண். இப்ப இங்க பாருங்க, 7ஆம் வேற்றுமை இடம். மரத்தின் கண் பாம்பை கண்டேன். இங்க கண்ணுன்றது எதை குறிக்குதுன்னா இடம். மரத்தின் கண்ணு அந்த அந்த மரம்ன்ற இடத்துல என்ன கண்டேன்னா பாம்பை கண்டேன். அடுத்தது முன், வீட்டின் முன் நாய் குரைத்தது. வீட்டு முன்னா என்னது? வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற இடம். இங்க நாய் குரைத்தது. அடுத்தது மேல், கூரையின் மேல் சேவல் கூவியது. கூரையோட மேல் அந்த இடத்துல என்னது? சேவல் கூவியது. அடுத்தது 8ஆம் வேற்றுமை. 8ஆம் வேற்றுமைக்கு வெளி வேற்றுமை அப்படின்னு பேர். வெளின்னா என்னன்னா கூப்பிடுறது, அழைத்தல். இதுக்கு உருபெல்லாம் கிடையாது. ஆனா வந்து கேள்வி நீங்க எப்படி யோசிக்கணும்னா, ஒரு பெயர் சொல்ல வந்து நீட்டி கூப்பிடுவாங்க. அதோட ஓசை நீண்டு இருக்கும். அப்படி இருந்தாலே அது 8ஆம் வேற்றுமை. இப்ப குமார் அப்படின்னு இருக்குன்னா அவங்கள நீட்டி கூப்பிடுறாங்க, குமாரா அப்படின்னு நீட்டி கூப்பிடுறாங்க. சரிங்களா? அப்ப இதுக்கு என்னது? விழி வேற்றுமை, அழைத்தல். இங்க 8ஆம் இது பாருங்க, விழி வேற்றுமை. இப்ப நண்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க பாருங்க, நண்பன் இருக்காங்க, அவங்களை எப்படி கூப்பிடுறாங்க? நீட்டி ஓசை, நண்பா படம் பார்க்கலாமா. அடுத்தது அரசே அப்படின்னு இழுத்து, அந்த பெயர் சொல்ல இழுத்து சொல்றாங்க, கூப்பிடுறாங்க. பொருள் தந்து உதவுங்கள். சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப எக்ஸசைஸ்க்கு போவோம். அதே மாதிரிதான் வரிசையன், வாக்கியம், வேற்றுமையின் பெயர், வேற்றுமை உறுப்பு 4 காலம் போட்டு அழகா இதை எழுதி அனுப்புங்க. அடுத்தது பொருத்தமான வேற்றுமை உறுப்பு சேர்த்து இதை எழுதணும். ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்ப மரம், இலைகள் உதிர்ந்தனன்னு இருக்கு இல்லையா? இப்ப வந்து எந்த பெயர் சொல்லோட, இப்ப 2 பெயர் சொல் இருக்கும் ஒவ்வொரு சென்டென்ஸ்லயும் இல்லையா? எதோட எது என்ன வேற்றுமை உறுப்பு சேர்த்து எப்படி எழுதணும்ன்றத நீங்க எழுதி அனுப்பணும். உங்களுக்கு இப்ப தெரியும். முதலாம் வேற்றுமைன்னா என்னது? எழுவாய் வேற்றுமை, செயப்படு பொருள் வேற்றுமை. ம். கருவி வேற்றுமை, கொடை வேற்றுமை, நீங்கள் வேற்றுமை, உடைமை வேற்றுமை, இட வேற்றுமை, வெளி வேற்றுமை. இப்ப இந்த இந்த டிப்ஸ தான் நீங்க எடுத்துக்க போறீங்க. சரிங்களா? இந்த டிப்ஸ் பிராக்கெட்ல கொடுத்துருக்கேன் இல்லையா? இதை வச்சு அந்த சென்டென்ஸ்ல வந்து என்ன உருவு சேர்க்கலாம் அப்படின்றத கரெக்டா நீங்க பார்த்து எழுதி அனுப்புங்க. ஹெல்ப்லாம் எடுக்கக்கூடாது, நீங்களே பண்ணுங்க. பயிற்சியில உங்களுக்கு வந்துடும். தப்பானாலும் திரும்ப தெரிஞ்சுக்கலாம். சரியா? அடுத்தது தொடர் அமைப்பு. தொடர் அமைப்புனா என்னன்னா சென்டென்ஸ் மேக்கிங், வேற எதுவும் இல்லை. இப்போ ஒரு சொல் இருக்குன்னா, ஒரு சொல், ஒரு வேர்ட் இருக்குன்னா இங்கிலீஷ்ல திரும்ப திரும்ப நிறைய வேர்ட்ஸ போட்டு என்ன பண்ணுவோம்? ஒரு சென்டென்ஸ மேக் பண்ணுவோம் இல்லையா? அதேதான் இங்க. சொற்கள்ன்றது வேர்ட்ஸ். அது வந்து நிறைய அதாவது ஒண்ணுக்கு ஒண்ணு பொருள் தர மாதிரி, மீனிங் தர மாதிரி நிறைய சொற்களை ஒண்ணுக்கு ஒண்ணு லைனா அடுக்கி அடுக்கி நம்ம என்ன பண்றது? ஒரு தொடர்னா என்னது? சென்டென்ஸ உருவாக்குறோம். இந்த தொடருக்கு இன்னொரு பேரும் இருக்கு, வாக்கியம். வாக்கியம்ன்ற வாக்கியம்ன்ற பேரும் அதுக்கு சொல்லுவோம். சரிங்களா? சென்டென்ஸ்க்கு தொடர்னு, சொற்றொடர் அப்படின்னு சொல்லுவோம், தொடர்னு சொல்லுவோம், வாக்கியம்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்ப வந்து இங்கிலீஷ்ல வந்து சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் அப்படின்னு படிப்பீங்க இல்லையா? அதேதான் இங்க. நீங்க வந்து எழுவாய், பயனிலை, செயப்படு பொருள், இது 3 சேர்ந்துதான் என்னது? ஒரு சென்டென்ஸ், ஒரு தொடர் அமையும். இங்கிலீஷ்ல எப்படி? சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் வச்சுதானே ஒரு சென்டென்ஸ் மேக் பண்றீங்க. அதேதான் இங்க. எழுவாய், பயனிலை, செயப்படு பொருள். சரிங்களா? இங்க வந்து எழுவாய் அப்படின்றது என்ன? ஒரு பெயர் சொல். எழுவாய்ன்றது என்னது? பெயர் சொல். அதுதான் சப்ஜெக்ட். அது ஒரு சென்டென்ஸ்ல, ஒரு வாக்கியத்துல முதல்ல வரக்கூடியது எழுவாய். அடுத்தது பயனிலை. பயனிலைன்னா என்னது? வினைச்சொல். இங்கிலீஷ்ல வேர்ப்.
இங்க வந்து இன்னும் சொல்ல போனா ஃபைனைட் வேர்ப். ஃபைனைட் வேர்ப்னா என்னது? ஒரு சென்டென்ஸ் முழுமை முடிச்சு விடும் இங்க இருக்கிற வினைச்சொல். சரிங்களா? வினை முற்றுன்னு படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த வினை அந்த செயல் முடிஞ்சு போயிருக்கும். அதை இந்த வினைச்சொல் இங்க அந்த மாதிரி வினைச்சொல் தான் இங்க வரும். அதுதான் பயனிலை அப்படின்னு சொல்றோம். ஃபைனட் வேர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து எங்க வரும்னா ஒரு தொடர், ஒரு வாக்கியத்தோட இறுதியில வரும், கடைசியில வரும். அடுத்த செயப்படு பொருள். செயப்படு பொருள் எங்க வரும்னாக்கா எழுவாய்க்கும் பயனிலைக்கும் இடையில் வரும். இப்ப இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் கடைசியில ஆப்ஜெக்ட் இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் செயப்படு பொருள்ன்றது ஆப்ஜெக்ட், இது வந்து நடுவுல தான் வரும். சரிங்களா? எழுவாய்க்கும் பயனிலைக்கும் இடையில் வரும், அது செயப்படு பொருள். சப்ஜெக்ட், ஃபைனட் வேர்பு, ஆப்ஜெக்ட். சரிங்களா? இப்போ வந்து இதுல பாருங்க, உதாரணம் கொடுத்துருக்காங்க பாருங்க. எழுவாய் செயப்படு பொருள் பயனிலை மூணா பிரிச்சிருக்காங்க. வாக்கியங்களே பிரிச்சிருக்காங்க பாருங்க, வாக்கியத்தையே. சிவா கவிதை எழுதினான். இப்ப இதுல பாத்தீங்கன்னா சிவான்றது பெயர்ச்சொல், இது எழுவாய், இது வாக்கியத்தோட முதல்ல வருது. அடுத்தது பயனிலை. பயனிலைன்றது என்ன? வினைச்சொல். ஃபைனட் வினைச்சொல், அதாவது ஃபைனட் வேர்ப், அதாவது ஒரு வினை முடிஞ்சதா சொல்றது. சரிங்களா? அந்த வினைச்சொல் ஒரு வினை முற்று அப்படின்னு இங்க சொல்லலாம். ஒரு வினை முடிஞ்சதை இங்க காட்டுது. அது அது பயனிலை இங்க. வேர்ப், ஃபைனட் வேர்ப். அடுத்தது செயப்படு பொருள், இது ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் என்ன இங்க? கவிதை. அடுத்தது கதிரவன் ஓவியம் வரைந்தான். கதிரவன் எழுவாய் சப்ஜெக்ட், ஓவியம் செயப்படு பொருள் ஆப்ஜெக்ட், பயனிலை வரைந்தான் ஃபைனட் வேர்ப். இதே மாதிரிதான் எல்லாமே. சரிங்களா? இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்பவுமே நீங்க அந்த டெஃபினிஷன், அந்த எக்ஸாம்பிள்ஸ் எப்பவுமே எழுதுற மாதிரி அதெல்லாம் எழுதணும் நீங்க. இப்ப வந்து இது கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்ப வாக்கியங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா? இங்க காலம் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி உங்க நோட் புக்லயும் காலம் போட்டு இந்த சென்டென்ஸ்ல எது எழுவாய் செயப்படு பொருள் பயனிலைன்னு பிரிச்சு எழுதுங்க. அடுத்தது நிறுத்த குறிகள். நிறுத்த குறிகள்னா என்னன்னாக்கா, அதாவது நம்ம வந்து இப்ப இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா பங்க்சுவேஷன் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இங்கிலீஷ்ல பங்க்சுவேஷன் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கமா, ஃபுல் ஸ்டாப்பு, கோலன், செமிகோலன், எக்ஸ்கிளமேட்டரி மார்க்ஸ், இதெல்லாம் சொல்லுவோம்ல. இது எல்லாமே என்ன பங்க்சுவேஷன் பங்க்சுவேஷன் மார்க்ஸ் இல்லையா? இது அப்படியே தமிழ்ல நம்ம இப்ப வந்து சொல்ல போறோம், அவ்வளவுதான். இப்ப கார் புள்ளி. கார் புள்ளினா இங்கிலீஷ்ல என்னன்னா கமா. அடுத்த அரை புள்ளி. அரை புள்ளினா என்னது? செமிகோலன். அடுத்த முக்கார் புள்ளினா என்னது? கோலன். ஒற்றை மேற்கோள் குவாட். இரட்டை மேற்கோள் 2 குவாட் போடுறது. வியப்பு குறி எக்ஸ்கிளமேட்டரி மார்க். சரிங்களா? இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா அந்த சென்டென்ஸ் வந்து முடிஞ்சு போச்சா, இல்ல கண்டினியூ ஆகுதா, இல்ல அதுல உள்ள வேர்ட்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு. இதுக்கு எல்லாமே என்ன பண்ணுவோம்? சில இடத்துல கமா யூஸ் பண்ணுவோம், சில இடத்துல கோலன் யூஸ் பண்ணுவோம், சில இடத்துல அந்த குவாட் யூஸ் பண்ணுவோம், எக்ஸ்கிளமேட்டரி யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதேதான் இங்கேயும் தமிழ்லயும். அடுத்த முற்றுப்புள்ளி ஃபுல் ஸ்டாப், வினாக்குறி, கேள்விக்குறி அதாவது கொஸ்டின் மார்க், அடைப்புக்குறிகள் பிராக்கெட், இடைக்கோடு ஹைஃபன் சொல்லுவோம் இல்லையா? அதுதான். இப்ப என்ன பண்ணணும்னா, நீங்க இந்த எக்ஸசைஸ் இருக்கு, இது ஃபர்ஸ்ட் எழுதிடணும். எழுதி ஃபர்ஸ்ட் இந்த கேள்விக்கான இந்த வாக்கியத்தை எழுதிடுங்க. அதுக்கு கீழே நீங்க இந்த நிறுத்தற்குறியெல்லாம் போட்டு கரெக்டா எழுதணும். உன் பள்ளியின் பெயர் என்ன? அப்ப இந்த சென்டென்ஸ்ல எங்கெல்லாம் கமா வரும், எங்கெல்லாம் கொஸ்டின் மார்க் வரும், எங்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வரும், எங்கெல்லாம் கோலன் வரும், எங்கெல்லாம் குவாட் வரும்னு பார்த்து நீங்க கரெக்டா எழுதணும். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல அதை திங்க் பண்ணிக்கோங்க இந்த சென்டென்ஸ. அப்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போறது செய்வினை தொடர். செய்வினை தொடர்னா ஒண்ணும் இல்ல, ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் படிக்கிறீங்க இல்லையா? அதுதான் வந்து தமிழ்ல வந்து செய்வினை தொடர், செயற்பாட்டு வினை தொடர்னு நம்ம படிப்போம்.
இப்ப செய்வினை தொடர்னா என்னது? ஆக்டிவ் வாய்ஸ். செயற்பாட்டு வினை தொடர்னாக்கா பாசிவ் வாய்ஸ். சரிங்களா? இப்ப ஆக்டிவ் வாய்ஸ் செய்வினை தொடர் இதுல பாத்தீங்கன்னா செய்வினை அப்படின்னா என்னன்னா ஒரு வினையை யார் செய்யறாங்களோ அவங்கதான் முதல்ல இருப்பாங்க அந்த சென்டென்ஸ்ல. சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா செய்யப்படு பொருள் இருக்கு இல்லையா? அந்த செய்யப்படு பொருளோட ஐயின்ற வேற்றுமை உருபு சேர்த்து எழுதுவோம். செய்யப்படு பொருள்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு, ஆப்ஜெக்ட். சரிங்களா? இப்ப வந்து ஒரு செய்வினை தொடர்னா செய் பிளஸ் வினை. அதாவது ஒரு வினைய செய்யறவங்க முதல்ல இருப்பாங்க. அவங்களுக்குதான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அவங்கதான் அந்த சென்டென்ஸ்ல முதல்ல இருப்பாங்க அந்த வாக்கியத்துல. அதுக்கப்புறம் என்னன்னா இந்த செயற்படு பொருளோட அந்த ஆப்ஜெக்டோட ஐன்ற வேற்றுமை உருவு சேர்த்து நம்ம எழுதுவோம். சில சமயம் இது வரும், சில சமயம் மறைஞ்சு கூட இந்த வேற்றுமை உருவு வரும். உதாரணம் பாருங்க. முருகன் வண்டியை ஓட்டினான். இந்த ஓட்டுதல் அப்படின்ற செயலுக்கு செயலை யார் செய்யறாங்க? முருகன். அப்ப இவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இந்த சென்டென்ஸ்ல. அப்ப முருகன் தான் இந்த சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் வருவார். அடுத்தது ரெண்டாவது வரக்கூடியது வண்டி. அதுதான் என்னது? ஆப்ஜெக்ட், செய்யப்படு பொருள். அது கூட என்ன சேர்க்கிறோம்? ஐன்ற வேற்றுமை உறுப்பு. அப்ப முருகன் வண்டியை ஓட்டினான். அடுத்தது மாறன் நூலை வாங்கினான். வாங்குதல் அப்படின்ற செயலுக்கு யார் வந்து செய்யறாங்க? மாறன். மடித்தாள், அனிதா துணியை மடித்தாள். மடித்தாள்ன்றதை யார் செய்யறாங்க? அனிதா. வரைகிறார், வரைதல் யார் செய்யறாங்க? ஓவியர். மேய்ந்தது, எது வந்து மேய்ஞ்சிட்டு இருக்கு? மான். பிடித்தார், பிடித்தல்ன்ற செயலுக்கு யார் காரணமா இருக்காங்க? மீனவர். இந்த செயலை செய்யறவங்க தான் இந்த வாக்கியங்கள்ல முதல்ல இருப்பாங்க. அடுத்தது வரக்கூடியது செயற்படு பொருள். அது கூட ஐ சேர்ந்து வரும். அடுத்தது செயற்பாட்டு வினை தொடர். செயற்பாட்டு வினைனா செயற்படு பொருள் இருக்கு இல்லையா? அது முதல்ல வரும். சரிங்களா? செயற்படு பொருள் முதல்ல வரும். அடுத்தது இந்த எழுவாய் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் வரக்கூடியது சப்ஜெக்ட் இல்லையா? அந்த சப்ஜெக்ட் கூட என்ன சேர்ந்து வரும்னா ஆல் அப்படின்ற மூன்றாம் வேற்றுமை சேர்ந்து வரும். அடுத்தது பயனிலை. அந்த வினைச்சொல் இருக்கு இல்லையா? அது எதுல முடியும்னா பட்டது பெற்றது அப்படின்றதுல முடியும். சரிங்களா? இங்க பாத்தீங்கன்னா எழுவாய் அந்த சப்ஜெக்ட் தான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல முதல்ல வரும் செய்வினையில. செயற்பாட்டு வினையில இதுல எது ஃபர்ஸ்ட் செய்வினையில வண்டின்றது செயற்படு பொருள் இல்லையா? அது ரெண்டாவது தான் வரும். ஆனா செயற்பாட்டு வினையில என்ன வரும்னா வண்டி தான் முதல்ல வரும். இந்த செயற்படு பொருள் தான் முதல்ல வரும். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த எழுவாய் ரெண்டாவதா வரும். அது கூட எது சேரும்? ஆல் அப்படின்ற வேற்றுமை உருவு சேர்ந்து வரும். கடைசியா வரக்கூடிய வினைச்சொல் கூட எதெல்லாம், எந்த சொற்கள்லாம் சேர்ந்து வரும்? பட்டது பெற்றது. சரிங்களா? இப்ப இது வந்து பயனில்லை. இப்ப நூல் மாறனால் வாங்கப்பட்டது. நூலுன்றது செயற்படு பொருள். மாறன் அப்படின்றது என்னது? எழுவாய். அது கூட ஆள் சேர்ந்து வருது. வாங்கப்பட்டது இந்த பயனிலை. இது கூட பட்டது அப்படின்றது சேர்ந்து வருது இல்லையா? துணி அனிதாவால் மடிக்கப்பட்டது. இதே மாதிரிதான் எல்லா உதாரணமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கான எக்ஸசைஸ் தான் இது. ஆசிரியர் மணியை பாராட்டினார். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து இது எழுவாய அடிக்கோடிட்டு காட்டுங்கன்னு சொல்றாங்களே, இது ஒரு எக்ஸசைஸ் பண்ணிடுங்க. சரிங்களா? இதுல எது எழுவாய்ன்றத கலர் பெண்ணால அண்டர்லைன் பண்ணி காமிச்சிடுங்க. இன்னொரு எக்ஸசைஸ் என்ன பண்ணணும்னா இது இது வந்து செய்வினையில இருந்துச்சுன்னா செயற்பாட்டு வினையா மாத்தணும். செயற்பாட்டு வினையில இருந்துச்சுன்னா செய்வினையா மாத்தணும். மாத்தி எழுதி அனுப்பணும். சரிங்களா? ஆசிரியர் மணியை பாராட்டினார். இப்போ இதெல்லாம் என்ன பண்ணணும்னா நீங்க செயற்பாட்டு வினையா மாத்தி எழுதி அனுப்புங்க. இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? செயற்பாட்டு வினையா மாத்தி எழுதி அனுப்புங்க. அதே மாதிரி இங்க பாருங்க. இதுலயும் செயற்பாட்டு வினை தொடர்கள், செயற்பாட்டு வினை இருக்கு. செயற்பாட்டு வினையா மாத்தணும். செய்வினை செயற்பாட்டு வினை எப்படி தெரிஞ்சுப்பீங்க? ஐன்ற உருபு வந்துச்சுன்னா செய்வினை, ஆளுன்ற உருபு வந்துச்சுன்னா செயற்பாட்டு வினை. இங்க எல்லாம் ஐ தான் வருது. அப்ப இதெல்லாம் என்னது? செய்வினை தான். இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? செயற்பாட்டு வினையா மாத்தணும். இங்கேயும் பாருங்க ஐன்ற உருபு தான் வருது. எலியை, மலர்களை, மானை. அப்ப இதெல்லாம் செய்வினை. இதெல்லாம் என்னவா மாத்தி எழுதணும்? செயற்பாட்டு வினையா மாத்தி எழுதணும். சரிங்களா? இப்ப என்ன பண்ணணும்ட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எப்பவுமே நீங்க வந்து அந்த டெஃபினிஷன்
இந்த டெஃபினிஷன், இந்த டேபுலர் காலம், எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நீங்க எழுதி தான் எக்ஸசைஸ் போகணும். அதே மாதிரி இது எல்லாமே நீங்க எழுதணும் நோட் புக்ல. சரிங்களா? எழுதி தான் எக்ஸசைஸ் பண்ணணும். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான். தேங்க்யூ.